கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம். ஆனா பிரச்சனையே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அதுன்னா கண்டிப்பா நீங்க தாங்க. அதுல பாவம் உண்மையிலேயே சொல்றேன். நான் ஓப்பனாவே டிக்ளேர் பண்றேன். இவ்ளோ ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. காரணம் என்னன்னா, 5ஆம் இடத்து குரு ஒருத்தர் காப்பாத்துறார். அது ஒண்ணு தான் உங்கள காப்பாத்துறாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் வீட்ல சனி உங்கள காப்பாத்துறார், பொருள் குடுக்குறார். எல்லாம் ஓகேப்பா. எல்லாம் ரைட்டுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும், 5ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவான் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் சூப்பர் தான். ஆனா இதுல என்ன பிரச்சனை? ராசியிலே ராகு வருகிறார். ராசியில் ராகு வரும்பொழுது என்ன ஆகும்? ராகு ராசியில் அமர்ந்து எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். எண்ணங்களெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். எப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த ராகுங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு மிஞ்சி போனா சனி என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? உங்க பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு உங்களை ரோட்ல விட்டுருவார். அப்படியே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுருவார். அவ்வளோதான் சார், போச்சு சார் எல்லாம். 7.5 சனினால எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார். அவ்வளோதான். ஆனால் இந்த ராகு இருக்காரு, இவர் தான் இருக்கிறதுலையே ஒரு சீப் ஃபெலோ. ஏன் அவர் அப்படி சொல்கிறேன்னா, எதெல்லாம் தொட்டா உங்களுடைய விஷயங்கள் வெளியே வருமோ, எதெல்லாம் தொட்டா உங்களுக்கு வலிக்குமோ, அதெல்லாம் தொடுவார். ராகுங்கிறவருங்க உங்களுடைய உறவுகளில் கை வைப்பார்.